எங்க போயிட்டா? வெளிநாடு. வெளிநாடா? வெளிநாடு போனா ஜாட்ல அடிக்கிறாங்க, நீ வெளிநாடு போன சொல்ற? வெளிநாடு போனா யாரா வாங்க, வா ஜாட்ல அடிக்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? 3 பேர் போனோம். யார் யாரு? ஆந்திரா வந்து சிரஞ்சீவி, தமிழ்நாட்டுல இருந்து கோவிந்தசாமி. பட்ட பேருங்க. நாங்க 3 பேர் வெளிநாடு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் இல்லாம திருட்டு கப்பல்லே போயிட்டோம். சரி, எப்படியோ போயிட்டு வெளிநாட்டுலாம் சுத்தி பார்த்துட்டு வெள்ளக்காரலாம் பார்த்துட்டு திருப்பி வந்தாலும் போலீஸ்காரர் மாட்டிக்கணும். அப்ப ஜெயில போல நேரா ஜனாதிபதி கிட்ட கூட்டு போட்டாங்க. அவர்கிட்டயா கூட்டிட்டு அவர் தான் தண்டனை கொடுப்பாராம். எப்படி? ஒவ்வொரு ஆளுக்கு 25 அடி சவுக்கு அடிக்கிற அப்படிங்கிறான். அவன் பார்த்தோன்னே அவங்க வளவலான்னு ஆகி போச்சு. இதுல நம்பர் போட்டாங்க. எப்படி? ஆந்திராக்காரனு 1ஆம் நம்பர், கேரளாக்காரனு 2ஆம் நம்பர், தமிழ்நாட்டுக்காரனு 3ஆவது நம்பர். 3 பேருக்கு அடி உண்டு. இல்ல, 3ஆவது நம்பர் வந்து சிரிப்பு அதிகமாகி போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் பத்தி அவனுக்கு தெரியாது. ஆளு ஆமாந்தா போதும், வாங்கின கட்டு கூட கொடுக்க மாட்டான், நாமத்து போட்டு போயின்னு இருப்பான். ஐயா நான் தெரியாது வந்துட்டு எனக்கு ஒரு 10 தலைகாணி முதல்ல கட்டு போட்டு அடிக்கும் போது வழி தெரியாம இருக்கிறதுக்காக 10 தலைகாணி கட்டு போட்டு அடிக்கிறாங்க. 10 தலைகாணி கட்டாங்க, 10 அடி அடிச்சாங்க. 10 அடியில 10 தலைகாணி கிழிஞ்சு போச்சு. உனக்கு 15 அடி அடிச்சாங்க. அவ்வளவுதான், ஆந்திராக்காரன் செத்துட்டான். அடுத்தது கேரளாக்காரனை கூப்பிட்டா மம்தி. ஐயோ கடைசியாச்சு என்ன சொல்றானு? ஐயா நான் கூட தெரியாத வந்துட்டு ஒரு 15 தலைகாணி முதல் கட்டு போட்டு கொஞ்சம் உஷாரான 15 தலைகாணி கட்டாங்க. 15 அடி அடிச்சாங்க. 15 அடியில 15 தலைகாணி கிழிஞ்சு போச்சு. உனக்கு 10 அடி அடிச்சாங்க. கேரளாக்காரன் மம்தி சேர்த்துட்டான். அது தமிழ்நாட்டு சிங்கம் நிக்குது பாருங்க. நானும் வச்சு செய்யலாம் தான் நின்னுங்கிறேன். நானா நடுவேன்? தமிழ்நாட்டுக்காரன் அந்த கம்நாட்டு நடிக்கிறேன். அவனை வந்து போண்டா, அவனு தூக்குவோண்டா, அவனை தூக்கிட்டு 4 பேர் அது போல ஆள். அது சரிதான், வச்சு செய்யணும் கூப்பிட்டாங்க. ஆமா, என்னன்னு கேட்டேன். உன் கடைசி ஆச்சு என்ன சொல்றாங்க கேட்டாங்க. ஐயா நான் கூட தெரியாத மாட்டேன், ஆனா அவனுங்களுமே நான் கிடையாது. அவனுங்களுமே தலைகாணி கட்டு போட்டு அடிக்காதீங்க. இது தமிழ்நாட்டுக்கார சிங்கம் தெரியுதா? இந்த தண்டனை குத்துங்கிறா ஜனாதிபதி, அவர் தூக்கி முதல் கட்டு போட்டு அடிங்க. அவளதான் பாஸ்போர்ட் கையில் குத்து நீ தமிழ்நாடு போறா, நீ இந்தியா என்ன பண்ணுவ ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு அமிச்சுட்டாங்க. அப்படியாப்பட்ட ஆளு நான். அதான் நீ வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டேன். நீ திருட்டு தானமா கப்பல்ல போனா உன்னை இப்படி செய்தாங்க. நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஓ மை காட் எதுல போனேன்? ஏங்க கீழ் சொல்ல ஊர் பேச்சுக்கு மேல போக சொல்ல சின்னதா தெரிஞ்சா அப்ப உங்களெல்லாம் கொண்டு கொண்டு ஆகி ஏற்றுவாங்க. காலை வெட்டிட்டு நீ ஸ்கூல் படிக்கல, வெளிநாடு போய் காலேஜ் படிச்சு வந்துக்கிற. எங்க படிச்சாலும் சரி 6ல 3 போனா மீது 3. ஏங்க நல்லா யோசிங்க. என்னடா இந்த கம்யூனிட்டி இவ்வளவு சிம்பிளா கேறேன், யோசிங்க. 6ல 3 போனா 3 தான். போங்க 6ல 3 போனா 3 எப்படி இருக்கா? அதான் 6ல 3 போய் வெறும் தண்ணி தானே இருக்கான். நான் தான் சொன்னேன். நான் லூசா நான் என்னைக்கு சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். பஞ்சம் தூங்கிற சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. கிடையாது, 6ல 3 போனா வெறும் தண்ணி தான் இருக்கும். சரி பரவாயில்ல. அதே இன்னொன்னு கேக்குறேன், 3 சேர்ந்தா என்ன வரும்? 18. போய் சொல்ற பேரு சொல்றேன். 18 கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். என்னடா இவன் இவ்வளவு சிம்பிளா கேக்குறான்னு யோசிக்கியா? சரி 3 சேர்ந்தா வெள்ளம் வரும். வெள்ளம் வரும். உன்னாத்துங்க அப்பா கட்டி வரலுமா தூள் வருமா? போங்க அப்பால அப்படி கிடையாது. 3 சேர்ந்தா 666 வரும். இந்த வகையில சொல்றீங்க? ஆமா, நான் இந்த வகையில சொல்றேன். ஏன் நீ கீழே போற? மேல வா, லைன்ல வா, ஏறப்பலாம் மாரி 666 யோசி. ஆமாங்க, கேப்பானுங்க பசங்க கேப்பானுங்க. ஆமா, அது போல கட்ட நம்ம அப்ப முயக்க கூடாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தப்பிதான் உங்க அப்பா புட்டுக்கணும்னு சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு சிம்பிளாக ஆண்டவன் எலிக்கா வாழ வச்சு, இது கடவுளுடைய படைப்பு. என்ன பச்சா வாழ வைக்கல, உன்ன பச்சா வாழ அதுக்கு மட்டும் ஏன் வச்சான்? மனிதனுக்கு கிடையாது, ஆட்டுக்கு வச்சான்னு எது தெரியுங்க. அது குடுக்க போச்சா தள்ளி விடுத்துக்கு. சரி மாட்டுக்கா வாழ வச்சா தெரியும், கொசுவக்கார தள்ளி விடுத்துக்கு. அப்ப நாய்க்கு வாழ வச்சா தெரியும். ஆனா சாப்பாடு போட்டா நட்டி சொல்ல டிங்கிட்டு ஆட்டு ஓடுவோம். உரங்க வாழ வச்சா தெரியும், மத்தல இருந்து கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்கா வாழ வச்சான் எனக்கு தெரியும். அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போடணும், தூக்கி போறோம். ஆமா, நமக்கு வாழ வைக்கிறதுமா? எலிக்கு வாழ வச்சான், நமக்கு 4 பேர் ஆள வச்சான்.